Question number 8. ஒரு வாட்டர் பைப் இருக்கு. அதனுடைய எட்ஜ்ல இருந்து என்ன செய்யும் கேட்டா வாட்டர் ஃப்ளோ ஆகுது. அந்த வாட்டர் பைப் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு 7.5 மீட்டர் ஹைட்ல இருக்கு. அப்ப என்ன சார் டயகிராம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சதுன்னா ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப குட்டி ப்ராப்ளம். ஓகேவா? சோ இது கிரவுண்ட் ஃப்ளோர். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஒரு 7.5 மீட்டர் ஹைட்ல அப்ப என்ன இங்க இருந்து இங்க வரைக்கும் இது வாட்டர் பைப். இதுல இருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும். இதுல வாட்டர் ஃப்ளோ ஆகுதுங்கிற நேரம் இங்க இருந்து இத வந்து அவங்க என்னன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு கேட்டா அந்த எண்ட் ஆஃப் த பைப்பை வந்து என்னன்னு எடுத்துக்கோங்க, வெர்டெக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இதுல இருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகாது. எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பேரபோலா ஷேப்ல என்ன செய்யுது, அப்படியே என்ன செய்யுது, வாட்டர் ஃப்ளோ. ஸோ இந்த பேரபோலா ஷேப்ல வாட்டர் ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த வாட்டர் வரக்கூடிய ஸ்பீடை பொறுத்து இதனுடைய பேரபோலாவுடைய இது என்ன செய்யும் கேட்டா சேஞ்ச் ஆகும். தண்ணி ரொம்ப ஸ்லோவா வந்ததுன்னா வாட்டர் எங்க இருக்கும், எனக்குள்ள இப்படி விடும். ஸ்பீடா வந்ததுன்னா இப்படி விடும். அப்படி என்ன, அது ஒரு பேரபோலா ஷேப்ல என்ன செய்யுது, விழுது. அதனுடைய எண்டை வந்து எவ்வளவுன்னு வச்சுக்கோங்கன்னு கேட்டா வெர்டெக்ஸ்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதனுடைய இதனுடைய ஹைட் 7.5 மீட்டர். இதனுடைய எண்டை வந்து வெர்டெக்ஸ்னு வச்சதுனால அப்படியே இதை சாரி என்னன்னு மார்க் பண்ணிடுறேன், எக்ஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிடுறேன். அப்புறம் இது என்னவா மாறும் கேட்டீங்கன்னா இது y ஆக்சிஸ். அப்புறம் இது வெர்டெக்ஸ்ங்கிறதுனால இது என்னவாயிரும் 0,0. அப்புறம் நமக்கு என்ன புரிய வேண்டியது என்ன, இது பைப் வாட்டர் ஃப்ளோ ஆகுது, இப்படி ஃப்ளோ ஆகுது. இது பாராபோலிக் ஷேப்ல இருக்கு. சார் என்ன சார் பாராபோலிக் ஷேப்ல ஒன் சைடுல தான் இருக்கு, இன்னொரு சைடு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறதா. அப்புறம் இதுதான் என்னன்னு கேட்டா பாராபோலிக் ஷேப்ல வாட்டர் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். சரி ரைட், அது ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கான். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான், வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு 2.5 மீட்டர் கீழே. அப்ப என்ன, இதுதான் வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு 2.5 மீட்டர் கீழே ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாட்டர் என்ன செய்யுதுன்னு கேட்டா இருக்கு. அதனால நான் பாத்துல எது வருதான், வாட்டர் வருதான். சார் ஏற்கனவே சார் சொல்லிட்டேன், இதனுடைய ஸ்பீடை பொறுத்து அதனுடைய இது என்ன செய்யும்னா சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இப்படி டிராவல் பண்ணுச்சுன்னா என்ன செய்யாது கேட்டா 2.5 3 மீட்டர்ல என்ன செய்யாது, இருக்காது. அவன் கொடுத்துருக்கிற கண்டிஷன் பிரகாரம் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுறதுல 2.5 மீட்டர் கீழே 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வாட்டர் ஃப்ளோ ஆகுறது கட்டாயம் என்ன செய்யுதுன்னா விழுது. அப்புறம் என்ன, இந்த இடத்துல என்னது இருக்குன்னு அர்த்தம், வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன, இது என்ன குவாட்ரண்ட் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்டா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ். எக்ஸ் குவாட்ரண்ட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3 மீட்டர், ஒய் குவாட்ரண்ட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2.5 மீட்டர். therefore அப்புறம் என்னன்னு கேட்டா 3, -2.5 அப்படிங்கிறது இதனுடைய பாயிண்ட். 3, -2.5. நெக்ஸ்ட் அவன் क्वेश्चन என்ன கேட்டிருக்கான், இந்த வாட்டர் வந்து கரெக்ட்டா கிரவுண்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து என்ன செய்யணும் ஃப்ளோ ஆகும், கிரவுண்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கிடக்கும். அப்ப என்ன, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் யார் கண்டுபிடிக்கிறோம், நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வெர்டெக்ஸ், இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா y கோஆர்டினேட், இது என்னன்னு கேட்டீங்கன்னா x கோஆர்டினேட். அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னு தெரியுது, x கோஆர்டினேட் தான் கண்டுபிடிக்கணும்னு தெரியுது. x கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும், y கோஆர்டினேட் என்னவா இருக்கும், அதான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு ஹைட்னு கொடுத்திருக்கான் 7.5. அப்ப என்ன, x கோஆர்டினேட் நான் x1 னு வச்சுக்கிறேன், y கோஆர்டினேட் எவ்வளவுன்னு வச்சுக்கிறேன்னு கேட்டீங்கன்னா -7.5. சோ அப்ப என்ன, ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். என்ன, வாட்டர் ஃப்ளோ ஆகுது 3, -2.5 ல வாட்டர் ஃப்ளோ ஆச்சுன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து ஃப்ளோ ஆகும், அதை தான் யார் கண்டுபிடிக்கணும், நம்ம கண்டுபிடிக்கணும். பேரபோலா பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது என்ன பேரபோலா, ஓபன் டவுன்வர்ட்ஸ். the parabola downwards, open downwards. the parabola open downwards இருந்துச்சுன்னா the equation is x squared equal to -4ay.
எப்பவும் சொல்றது அந்த a ஐ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யலாம் கேட்டா ஏதாவது ஒரு பாயிண்ட் தூக்கி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்புறம் நம்ம a எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா 3, -2.5 எது வழியா பாஸ் ஆகும் கேட்டா அந்த பாரபோலா ஈக்குவேஷன் வழியா பாஸ் ஆகும். அப்புறம் அந்த பாயிண்ட் தூக்கி அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். the point 3, -2.5 passing through the parabola. அப்புறம் அந்த பாயிண்ட் தூக்கி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? அப்புறம் சார் x க்கு பதிலா என்ன போடுறேன் 3 போடுறேன், y க்கு பதிலா என்ன போடுறேன்னா -2.5, therefore 3 square -4 into a into y க்கு பதிலா என்ன போடுறேன்னு கேட்டா -2.5 போடுறேன். therefore அப்புறம் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 3 ஸ்கொயர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 9 மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடும். 4 into 2.5 எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10, therefore 10a. therefore a equal to என்னன்னு கேட்டா அந்த 10 அப்படியே டினாமினேட்டர் வரும் 9/10. therefore a equal to எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 9/10. a equal to 9/10 வந்துச்சுன்னா ஈக்குவேஷன். therefore the equation y squared equal to -4 into 9/10 y. So sorry, x squared equal to. Therefore the equation of the parabolic pathல இருக்கக்கூடிய அந்த வாட்டருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா x square equal to -4 into 9/10 into y. அப்புறம் நமக்கு என்ன கிரவுண்ட் ஃப்ளோர்ல அது என்ன பாயிண்ட் நீங்க ஸ்ட்ரைக் ஆகும் அதுதான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம் x1 வச்சிருக்கோம். இந்த x1, -7.5 எது வழியா பாஸ் ஆகும்? இந்த கர்வ் வழியா பாஸ் ஆகும். அப்ப நம்ம அதை போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். the point x1, -7.5 also passing through the curve. அப்புறம் இந்த பாயிண்ட் தூக்கி இதுல என்ன செஞ்சா மட்டும் போதும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா மட்டும் போதும். அப்புறம் என்ன x க்கு பதிலா சார் என்னன்னு போடுறேன் x1 ஸ்கொயர் equal to -4 into 9/10 into y க்கு பதிலா நம்ம என்ன போடுவோம் -7.5 therefore x1 square minus minus என்ன ஆயிடும் plus ஆயிடும். therefore 4 into 9 into 7.5 by 10. சோ இப்போ நம்ம என்ன செய்றோம்னு கேட்டீங்கன்னா இத சிம்பிளிஃபை பண்ணனும். இத சிம்பிளிஃபை பண்றது ரொம்ப ஈஸியானது. என்னன்னு கேட்டீங்கன்னா x1 square equal to 7.5 டெசிமல்ல இருக்குங்கறனால அத வந்து ஹோல் நம்பரா மாத்துறதுக்காக நியூமரேட்டர் டினாமினேட்டர் சார் எதால மல்டிப்ளை பண்றேன் 10 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன 4 into 9 into 75 by 100. இத நம்ம கட் பண்ணோம்னா இது 3 times இது 4 times 4 4 என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். therefore x1 square equal to 27, x1 equal to 3√3. therefore x1 equal to 3√3 அப்படினு கிடைக்கிறனால x1 equal to 3√3. therefore அந்த இது வந்து என்ன கேட்டா பைப்ல இருந்து கரெக்ட்டா கிரவுண்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு 3√3 டிஸ்டன்ஸ்ல அது என்ன செய்யும் கேட்டா கிரவுண்ட என்ன செய்யும் ஸ்ட்ரைக் பண்ணும். வெரி ஈஸி ப்ராப்ளம். ஓகேவா? உங்களுக்கு நீங்க நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. Thank you very much.